என்னடா மனுஷனை முக்காடு போட்டு போகுது. அப்பாடா நல்ல வேலை ஒருத்தனும் பார்க்கல. அப்பா சாமி. மௌனிசனா வாவிக்கி நான் முக்காடு போட்டு உள்ளே வந்தீங்க, என்னாச்சு? விக்கி ஆமாம், இந்த ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்காம முட்டை. சரி, பார்க்குறவங்க இன்றைக்கி கறியானே கேட்டு கேள்வி கேட்டு சாப்பிடிக்கிறாங்க. ஓடுறதா ஒடியாடுறதா அப்படின்னா நம்மளுக்கு இங்கே நானே என்ன பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் இருக்கிற இதில் இவங்க வேறு எடுக்க வேண்டியதானே. கம்மல் வைக்கி இந்த மாதம் நான் 13 நாள் தான் முடிஞ்சுக்குதுன்னா 17 நாள் இருக்குது. அதுக்கே ஒன்று என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கல்லா காலி. வாரத்துக்கு எப்போ ஒரு டைம் தான் எடுக்கிறீங்க? கம்மல் வைக்கி வாரத்துக்கு ஒரு டைம். அந்த ஒரு டைம்லேயே கறி எடுக்கணும், மீன் எடுக்கணும், சிக்கன் எடுக்கணும்னு சொல்லி 1000-1500 காலி ஆயிடுது. அப்புறம் எங்கே போய் சேவ் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது தெரியுது. அதனால நீ அடுத்த தரமாக கம்மல் வேலைக்கு போயிடலான்னு இதெல்லாம் ஊரில் இருந்தோம்னா ஆகாது. சரி அப்படி தான் எடுக்கலன்னு சொன்னால் சரி ஒரு வாய் சாப்பிடலையா அப்படிங்கிறாங்களா? அதுவும் கிடையாது. சரி அப்படின்னு முடிச்சிடுறாங்க. அப்புறம் நம்மளுக்கு கேட்குறாங்க, அதுக்கு நம்ம சாப்பிட முடியாமல். அப்புறம் நம்மளுக்கு ஐயோ மனசு ஏங்கிடுது. ஆஹா என்னடா பண்ணுறது, சரி இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. முதல்ல அந்த ஞாயிற்றுக்கிழமை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அது கறி எடுக்கணும்னு கண்டுபிடிச்சான் பார்த்தியா? அப்புறம் முதல்ல அடிக்கணும் கல் எடுத்து. சாமி எத்தனை செலவாகுது. அதுக்கு நீ நாட்டுக்கோழி வாங்கி வளர்த்துறக்க முடியாது. நாய் அதே அடிச்சு தின்னு ஓடு. பாப்பா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். சரி அதுக்கு ஒரு ஐடியா தோணாமையே போயிரு. ஞாயிற்றுக்கிழமை எப்போனா வேலைக்கு போயிருங்க பேசாமல். அதான் பண்ண போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை போய்ட்டு திங்கக்கிழமை போட்டுற வேண்டியதை வேலை முடிஞ்சது. திங்கக்கிழமை யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமாம்.